காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தாவேக தலைவர் விஜயும் ஒரே மேடையில் நின்றால் திமுகவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்னு அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் கிண்டல் அடிச்சு பேசியிருக்காரு. தென்காசியில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாஞ்சில் சம்பத், தாவேக தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டத்தை பார்க்கும்போது 39 ஆண்டு காலத்துல இதே போல் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லைன்னு தோன்றுதுன்னு அவர் கூறியிருந்தாரு. விஜய்க்கு தமிழகத்துல கிடைக்கும் வரவேற்பு, வளர்ச்சி தமிழகத்தில் புதிய அத்தியாயம் படைக்கும்னும் 75 ஆண்டு கால திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும்னு நம்பிக்கையோடு அவர் களமிறங்கியுள்ளார்னு அவர் கூறியிருந்தாரு. தமிழகத்துல சீர்கெட்டுள்ள சட்டம் ஒழுங்கு பற்றி எதிர்த்து கேள்வி கேட்ட எதிர்க்கட்சிகள் தயங்கும் நிலையில அதனை எதிர்த்து பேசும் ஒரே கட்சியா தாவேகா தான்னு தெரிவிச்சிருந்தாரு. திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம், இனியும் இருப்போம் என காங்கிரஸில் இதுவரை கூறவில்லை என்றும், மார்ச் 9ஆம் தேதி தாவேகாவின் பொலிட்டிக்கல் ஃபார்ம் வெடிக்கும்னும் நாஞ்சில் சம்பத் பொடி வைத்து பேசினார்.